நம்மள பல பேர் அண்ணாமலை என்ன பேசினார் அப்படிங்கறத பாக்குறது இல்ல, அதை கேட்கறது இல்ல. ஓகே, ஒருவேளை அண்ணாமலை தவறான ரூட்டுக்கு போறாரோ, நம்ம தான் தெரியாதனமா ஒரு பின்னாடி போயிட்டோமோ, நம்ம பாஜகவிலே இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரியான சந்தேகங்கள் இங்க இன்னைக்கு பல பேருக்கு இருக்கு. நீங்க அண்ணாமலைக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு செல்லும் ஓட்டு அப்படின்னு பேசுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தேசியத்துக்கு எதிரானவை தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ மாநில நலன் சார்ந்த அரசியலை கையில் எடுக்கும் போது இங்க அந்த நேஷனலிசத்தை நான் விட போறது இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. பாஜகவில் இருந்த போது இவர் இப்படி பண்ணாரா? பாஜகவில் இருந்த போது நேஷன் ஃபர்ஸ்ட் தானே சொன்னாரு. அப்ப இங்க மட்டும் இந்த அரசியல் பண்றாரு. இந்த அரசியல் பண்றதுக்கு தான் நிறைய கட்சிகள் இருக்கு சார். நீங்க மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்றீங்க, ஆனா அந்த மாற்றம் தான் ஏற்கனவே நடந்துருச்சு. 60 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு. விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இங்க அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. எது தேவையோ அதை செய்வதுதான் தர்மம். கீதையில சொல்லியிருக்கிறத தான் திரு அண்ணாமலை அவர்களும் செய்கிறார். பாஜகவிலிருந்து வெளியேறிய பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று முதன்முறையாக மீடியா முன்னாடி உட்கார்ந்து பேசியிருக்காரு. இதற்கு முன்னாடி அவர் நிறைய பேசின மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அது எல்லாமே அவர் வீடியோல பேசினது. யாரும் இது வரைக்கும் அவர்கிட்ட கேள்வி கேட்கல, அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லல. சோ அந்த வகையில பாஜகவிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு நேற்று சென்னையில் நடந்த இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் அந்த கான்பரன்ஸ்ல திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு 1 to 1 அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. சோ இந்த பேட்டியை திரு அண்ணாமலை அவர்கள் ஃபாலோ பண்ற அத்தனை பேருமே கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இதுல நிறைய கேள்விகளுக்கு பதில் இருக்கு, நிறைய சந்தேகங்களுக்கு பதில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அப்படி செய்ய போறாரு, அண்ணாமலை இப்படி செய்ய போறாரு, அண்ணாமலை அந்த அர்த்தத்துல சொல்லிட்டாரு, அண்ணாமலை இந்த அர்த்தத்துல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் கட்டமைக்கப்படுகிறது. அவர் திராவிட அரசியலை செய்ய போகிறார், அவர் தமிழ் தேசிய அரசியலை செய்ய போகிறார், அவர் பிரிவினைவாதம் பேசுறாரு, வடக்கு தெற்குன்னு பேசுறாரு. இது எல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, நம்மள பல பேர் அண்ணாமலை என்ன பேசினார் அப்படிங்கிறத பாக்குறது இல்ல, அதை கேட்கறது இல்ல. அதற்கு பதிலாக அண்ணாமலை பேசியதாக வந்த செய்திகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நியூஸ் கார்டையே என்ன பண்றாங்க அப்படின்னா, சிண்டு முடியறதுக்கு ஒரு நெரேட்டிவ் செட்டிங்க்கு தான் பயன்படுத்துறாங்க. அப்ப அண்ணாமலை உண்மையாக என்ன பேசினார், அதனுடைய அர்த்தம் என்ன, அவர் எதற்காக அதை பேசினார், இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நம்ம தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பாதை பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனா அந்த முடிவை நீங்கள் சுயமாக எடுத்திருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லக்கூடியது. வேற யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அண்ணாமலை பற்றி தவறான கட்டுக்கதைகளை சொல்லி அண்ணாமலை பற்றி பொய் பிரச்சாரங்களை செய்து உங்களை ஒரு முடிவெடுக்க வைத்தால் அதுதான் தவறு. அப்ப அதற்கு நீங்க என்ன செய்யணும்? அண்ணாமலை என்ன பேசினார், எந்த அர்த்தத்துல பேசியிருக்காரு, எதற்காக பேசியிருக்காரு, அப்ப அவருடைய திட்டம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதற்காகத்தான் இந்த பேட்டியை முழுமையாக டீகோட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அந்த பேட்டி ஆங்கிலத்துல இருந்தது. ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது கிளியரா புரியும். ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்க எடுத்து சொல்ல போறோம். பிளஸ் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன், ஏன் அதை பேசினாரு, அண்ணாமலையுடைய திட்டம் என்ன, இதையெல்லாம் பத்தி தான் நம்ம பேச போறோம். இதெல்லாம் பத்தி உங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல சில மாறுபட்ட கருத்துக்கள் கூட இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். சோ அதையெல்லாமும் நீங்களும் தாராளமா பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அண்ணாமலைக்கு எதிராக அந்த நெரேட்டிவ் செட்டிங் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்களே நிறைய பேர் பலியாகிறாங்க. என்னங்க, நான் இன்னும் நினைச்சேன் அண்ணாமலை இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க அப்படி என்னங்க பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம கேட்க போனா தான் அவங்க எந்த அளவுக்கு பேடா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த நியூஸ் கார்டை பார்த்து அண்ணாமலை மோடிக்கு எதிராக பேசி விட்டார், பாஜகவுக்கு எதிராக திரும்பி விட்டார், இங்க திராவிட அரசியலை பேசுகிறார், பிரிவினை பேசுகிறார், இப்படி எல்லாம் இவங்க கிளை போடுறாங்க இல்லையா. இதையெல்லாம் திரும்ப 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 அவர் பார்க்கறதுனால அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. ஓகே, ஒருவேளை அண்ணாமலை தவறான ரூட்டுக்கு போறாரோ, நம்ம தான் தெரியாதனமா அவர் பின்னாடி போயிட்டோமோ, நம்ம பாஜகவிலே இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரியான சந்தேகங்கள் இங்க இன்னைக்கு பல பேருக்கு இருக்கு. சோ அதையெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காகத்தான் இந்த பதிவு. வாங்க நம்ம நேரடியா பதிவுக்குள்ள போவோம். அண்ணாமலை என்ன பேசினாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் மிக முக்கியமா குறிப்பிட விரும்புறேன். 2029 தேர்தல்ல கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்து போட்டியிட போவது உறுதி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதற்கு முன்னாடி கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்து விடுவார். அதுதான் அவருடைய முதல் இலக்காக இருக்கும். அப்போ 2029 தேர்தலில் போட்டியிடுகிறார் என்றால் யாரையெல்லாம் எதிர்த்து போட்டியிடுவார்?
இங்க தாவேக ஆளும் கட்சி பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சி அவங்க செட்டில்டு. திமுக இருக்காங்க, திமுக அதிமுகவும் கூட்டணி வைக்குமா, இவர்கள் இருவரும் சேர்ந்து பாஜகவோடு கூட்டணி வைப்பார்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதற்கு நம்மளுக்கு இன்னைக்கு விடை தெரியாது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுக தனியா இருக்கு, அதிமுக பிளஸ் பாஜக இப்ப வரைக்கும் கூட்டணியில தான் இருக்காங்க. சோ அப்ப இந்த கட்சிகளை எதிர்த்து தான் திரு அண்ணாமலை அவர்கள் களமாட போகிறார். அப்ப அவங்களை எதிர்த்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் பாஜகவையும் எதிர்த்து பேசித்தான் ஆக வேண்டும். அது இன்னெவிட்டபிள்னு சொல்லுவாங்க, அதை தவிர்க்கவே முடியாது. நீங்க அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளராக இருந்தால் அது எப்படிங்க பாஜகவை எதிர்த்து எப்படிங்க அரசியல் பண்ண முடியும்? மோடி எதிர்த்து பேசுவாரா, அமித்ஷாவை எதிர்த்து பேசுவாரா அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா, அந்த கேள்விகள் கண்டிப்பா வரும். அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க அண்ணாமலைக்கு என்ன சாய்ஸ் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே அண்ணாமலை மேல என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? அவர் பீட்டிங் பாஜக தான் அவர் அனுப்பி வச்சிருக்கு, பாஜகவால நேரடியாக வெற்றி பெற முடியாது என்பதால் அண்ணாமலை மூலமாக பாஜக முயற்சி செய்கிறது. இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இனிமேலும் பேசுவாங்க. தேர்தல் நெருக்கத்துல இன்னும் அதிகமாக பேசுவார்கள். நீங்க அண்ணாமலைக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு செல்லும் ஓட்டு அப்படின்னு பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை சுமந்து கொண்டு அண்ணாமலையால் இங்க எப்படி அரசியல் செய்ய முடியும்? அப்ப அவர் பாஜகவை எதிர்ப்பது காலத்தின் கட்டாயம். ஆனா பாஜகவை என்ன சொல்லி எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாஜகவை எப்படி எதிர்கொள்கிறது, எதனால எதிர்க்கிறாங்க? பாஜக ஒரு மதவாத பாசிச பாஜக, இந்துத்துவ கட்சி. அவர்கள் தமிழர்களுக்கு எதிரி, தமிழ் இனத்துக்கே எதிரி, துரோகம் செய்கிறார்கள், தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லி பாஜகவை தமிழின விரோதியாக காட்டி இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் செய்கிறது. அதே அரசியலை அண்ணாமலை செய்தால் கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு நம்ம ஒத்துக்கவே முடியாது, நம்மளாலையும் அதை செய்யவே முடியாது. ஆனா அண்ணாமலை அந்த அரசியலை செய்ய போவதில்லை என்பதை நேற்றைய இந்தியா டுடே கான்க்ளேவ் அந்த பேட்டி தெளிவுபடுத்தியிருக்கு. அதுல தன்னுடைய இலக்கு என்ன, தன்னுடைய பாதை என்ன அப்படிங்கிறத பத்தி அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் தான் முக்கியம், தேசத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஒரு மாநில அரசியல்ல செயல்படும் போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வித் நேஷனலிசம், அன்காம்ப்ரமைஸ்டு நேஷனலிசம், மாநில நலனுக்கு தான் முன்னுரிமை. ஆனா அதே சமயம் தேசியத்தையும் நாங்கள் கைவிட போவதில்லை, தேசியம் எப்போதும் எங்களோட இணைந்திருக்கும், தேசியத்திற்கு நாங்கள் கூடுதல் முக்கியத்துவம் தருவோம். ஆனால் எங்களுடைய முன்னுரிமை மாநில நலனுக்கானது, மாநில உரிமைக்கானது, மாநிலத்தின் வளர்ச்சிக்கானது அப்படிங்கிறத நேற்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதே அரசியல் தான் பேசுறாங்க. எங்களுக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழ் தான் முக்கியம், தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம், அதுதான் முதல்ல பாடணும், தமிழ்நாடு தனி, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, இது பெரியார் மண், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஓகே, அதே அரசியலைத்தான் அண்ணாமலையும் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு டிஃபரெண்டா பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தேசியத்துக்கு எதிரானவை தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், இப்ப வந்திருக்கிற தாவேக, நாம் தமிழர் கட்சி, இன்க்ளூடிங் அதிமுக, இவங்க எல்லாருமே இன்னைக்கு தேசியத்துக்கு எதிரானவர்கள். நேஷனலிசம் அப்படின்னு பேசினாலே இவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒரு உதாரணம் வேணுமா? இந்தியாவை பெருமைப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கட்சிகள் எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் எடுத்துக்கோ. நம்ம ஒரு சேட்டலைட் அமைச்சு வெற்றி பெற்றிருக்கோம், அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அதை நம்ம எல்லாம் பெருமையா பேசுவோம், இந்தியாடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஆனா இந்த கட்சிகள் யாருமே அதற்காக பெருமைப்பட மாட்டார்கள், அதற்காக வாழ்த்து சொல்ல மாட்டார்கள், அதை பகிரவே மாட்டார்கள். அந்த செய்தியே வராது. ஒரு ராணுவத்தின் வெற்றி, இந்திய விளையாட்டு வீரர்களின் வெற்றி, இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் பெருமை கிடைக்கும் நிகழ்வு, எதையுமே இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதனாலதான் இவங்களை தேசியத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் இங்க தேசியத்தை முன்வைக்கிறார். நேஷனலிசம் அப்படிங்கிறத நான் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நேற்று அவர் கொடுக்கிறார். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்திருக்காரு. நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுலதான் இத்தனை நாளா அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. இப்போ மாநில நலன் சார்ந்த அரசியலை கையில் எடுக்கும் போது இங்க அந்த நேஷனலிசத்தை நான் விட போறது இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதற்கு அவர் முன்வைக்கிற வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசியம் என்பது இங்க தேசிய கட்சிகளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அது எல்லாருக்குமே சொந்தம். நாங்க இங்க தமிழ்நாடு, தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், முன்னுரிமை கொடுக்கிறோம். பிளஸ் தேசிய அளவிலும் நாங்கள் துணையாக இருப்போம், இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் பெருமை மிகு இந்தியன் அப்படிங்கறத கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அப்போ இதுதான் அவருடைய பாதை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகுது. நம்ம பாஜகவை விரும்புவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் அப்படின்னாலுமே
மிக முக்கியமான காரணம் பாஜக நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அதுல இருந்து அண்ணாமலை அவர்கள் எந்த விதத்துல மாறப்போவதில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா புரியுது. ஸோ அதனால அண்ணாமலை அவர்களை ஃபாலோ பண்றதுல நம்மளுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா அவர் முன்னெடுக்கும் அரசியல், பாஜகவில் இருந்த போது இவர் இப்படி பண்ணாரா? பாஜகவில் இருந்த போது நேஷன் ஃபர்ஸ்ட் தானே சொன்னாரு. அப்ப இங்க மட்டும் இந்த அரசியல் பண்றாரு. இந்த அரசியல் பண்றதுக்கு தான் நிறைய கட்சிகள் இருக்கு. அண்ணாமலையும் ஏன் இதே அரசியலை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தமிழ்நாட்டுடைய இந்த அரசியல் வரலாறு பிளஸ் இன்றைய அரசியல் கள நிலவரம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்லை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதற்கு காரணம் அப்படின்னு நிறைய பட்டியல் போடலாம். கடந்த 50 வருடங்களாக இந்த திராவிட கட்சிகள் வேறு யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மளை மூளைச்சலவை செய்து வச்சிருக்காங்க. தேசிய கட்சிகளுக்கு இங்க வேலையே கிடையாது, எதுவா இருந்தாலும் நாங்க தான், சோசியல் ஜஸ்டிஸ் நாங்க தான், சமத்துவம் நாங்க தான் அப்படின்னு சொல்லி இங்க வச்சிருக்காங்க. அந்த 60 வருட வரலாற்றில் இப்போதான் ஒரு மாற்றம் வந்திருக்கு. விஜய் வந்திருக்காரு. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் வெற்றியை தட்டி பறிக்கக்கூடிய பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இடம் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் தான். சோ அதை நம்ம புரிஞ்சுக்காம பாஜக இங்க வெற்றி பெற்று விடும், தாமரை தமிழகத்தில் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அர்த்தமே கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், காங்கிரஸ் மட்டும் இங்க இருக்குங்களே அப்படின்னு கேட்கலாம். காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் யார்? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், இவங்க தான் காங்கிரஸ் உடைய ஒரே வாக்கு வங்கி. இவங்களுடைய வாக்கு வங்கி வேணும் என்பதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் எப்படியாவது நம்ம கூட்டணியில வச்சுக்குவோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடணும்? சட்டமன்ற தேர்தல் என்றால் அவங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க. அதிமுக, திமுக, இன்னைக்கு தாவேகா வந்திருக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு கூட எத்தனையோ இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க. அதுவே நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அங்க பாஜக இருக்கு. பாஜகவுக்கு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியான ஒரு பிரச்சாரமும் இங்க நடந்திருக்கு. 98%, 99% சிறுபான்மையினர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்ப அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும். தேசிய அளவில் இருக்கக்கூடிய இரண்டாவது கட்சி என்ன, இரண்டாவது மாற்று என்ன? காங்கிரஸ் மட்டும்தான். அப்ப காங்கிரஸ்க்கு அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்காகத்தான் தேசிய கட்சியான காங்கிரஸ் இன்னும் தமிழ்நாட்டில் உயிர்ப்புடன் இருக்கிறதே தவிர அவங்களுக்குன்னு வேற எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, எந்த விதமான வாக்கு வங்கியும் கிடையாது. நாளைக்கே சிறுபான்மையினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுவதை நிறுத்திவிட்டால் இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியும் காங்கிரஸை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளுக்கே இடமில்லை என்கிற போது பாஜக இங்கே வளர வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும்? மற்ற மாநிலங்களில் எல்லாம் பாஜக எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கோங்க. கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜகவுடைய வாக்கு வங்கி ஒரு 35%, 36% அந்த மாதிரி வரும். அதுவே நீங்க நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி 35ல இருந்து 40 வரைக்கும் போகும், 43, 44 வரைக்கும் கூட போகும். அதனாலதான் கர்நாடகாவில் ஸ்வீப் பண்றாங்க. 27, 28 சீட்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 20 சீட் வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்க. சில சமயங்கள்ல 28ஐயும் ஜெயிச்ச வரலாறு எல்லாம் இருக்கு. அந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்குதே, அது எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் மோடி ஃபேக்டர். நம்ம எல்லாருமே மோடி மோடி மோடின்னு சொல்றோம் அப்படின்னா அதற்கு காரணம், நீங்க எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாநிலத்தில் பாஜக தன்னுடைய அடிப்படை வாக்கு வங்கியை எப்போதுமே தக்க வைத்துக் கொள்ளும். இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க, பாஜக தோற்றது. ஆனாலும் அவர்களுடைய அடிப்படை வாக்கு வங்கியான 36% அந்த தேர்தலில் பாஜக பெற்றது. இது ரெக்கார்டு, நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அப்ப கர்நாடகாவில் 36% அவங்களுடைய ஓட் பேங்க். நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது மோடி ஃபேக்டர் உள்ள வந்த உடனே அந்த 36% அப்படியே எகிருது, 40, 42% போகுது. அப்ப அந்த இடத்துல ஈஸியா பாஜக ஜெயிக்கிறது. இதுதான் நார்த் இந்தியா முழுவதும் நடக்குது. அங்க காங்கிரஸ் பாஜக நிறைய மாநிலங்கள்ல ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க. ஆனா அந்த மோடி ஃபேக்டர் அப்படின்னு வரும்போது அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த நிலைமை அப்படியே தமிழ்நாட்டில் பொருத்தி பாருங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான அடிப்படை வாக்கு வங்கியே கிடையாது. நம்ம 3% கட்சி 2024 தான் முதன்முறையாக ட்ரை பண்ணோம். இங்க அண்ணாமலை பிளஸ் மோடி ஃபேக்டர் ரெண்டும் சேர்ந்து பாஜகவுக்கு 11.5% வாக்கு வங்கி கிடைச்சது. அதுதான் தமிழக பாஜகவுடைய அடிப்படை வாக்கு வங்கியான்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை 2026 அதே ஃபார்முலால போயிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. அப்ப தமிழக பாஜகவுக்கு அடிப்படை வாக்கு வங்கியே இல்லாத போது இங்க மோடி ஃபேக்டர் ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் தமிழ்நாட்டுல பாஜகவால வெற்றி பெற முடியவில்லை. அப்போ தமிழ்நாட்டுல பாஜக ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதற்கான பதிலையும் நேற்று அண்ணாமலை அவர்கள் பேட்டியில சொல்லியிருக்காரு.
நான் வந்து பேட்டியில அண்ணாமலை என்ன சொன்னாரு அதை வந்து டீகோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களையே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அண்ணாமலையுடைய முடிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். ஏன் வந்து அண்ணாமலை இந்த முடிவை எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அதையெல்லாம் வந்து நான் மேலோட்டமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாஜக மாநில அளவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. மாநில தலைமைக்கு அதிகாரம் கொடுக்கணும், ரொம்ப முக்கியமானது அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இங்க எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு வந்து சுதந்திரம் கொடுத்திருக்காங்க, அவர் வந்த உடனே வந்து தலைவராக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவருக்கான சுதந்திரமோ அவருக்கான அதிகாரமோ கொடுக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலாகட்டும் இல்ல மற்ற உள்ளாட்சி தேர்தல்களாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் வேட்பாளர் தேர்வு அப்படின்னு வரும்போது இங்க வந்து மாநில தலைவருக்கு அதிகாரம் இருக்கா? எதை கேட்டாலும் நாங்க வந்து டெல்லியில தான் பேசுவோம், டெல்லியில தான் முடிவெடுப்போம், கோர் கமிட்டியில முடிவெடுப்போம், அங்க வந்து தேர்தல் குழு போட்டிருக்காங்க அவங்க தான் முடிவெடுப்பாங்க, இப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை தலைவராக இருக்கிற போதே அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழிசை, வானதி, ராம சீனிவாசன், எச் ராஜா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாரு, அதற்கு உடனே பதிலடியா இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல அதெல்லாம் வந்து டெல்லியில தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப இதுதான் வந்து பாஜகவில் நடந்துட்டு இருந்தது. சோ இந்த விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒத்து வரல. அதுதான் வந்து அவர் வெளியில வருவதற்கான அடிப்படை காரணம். அங்க சுதந்திரமாக அவரால் நினைச்சதை செய்ய முடியல அப்படிங்கிறது தான் அடிப்படை காரணம். அதைத்தான் வந்து ஒரு காரணமாகவும் சொல்லியிருக்கார். தமிழகம் போன்ற மாநிலங்களில் பாஜக வளர வேண்டும் என்றால் தமிழக தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கோர் கமிட்டி மீட்டிங்ல நீங்க வந்து டெல்லியில அமித்ஷாவோட வீட்டுல நடக்குது, அது வந்து தமிழ்நாட்டுல நடக்கணும், தமிழர்கள் வந்து அதுல கலந்துக்கணும், அவங்க வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்காரு. அப்ப இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஏன் பாஜகவிலிருந்து வெளியில வந்தார், ஏன் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதுக்கான காரணம் எல்லாமே இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழக பாஜகவுக்கு இங்க வரவேற்பு இல்லை, அவங்களுக்கான அடிப்படை வாக்கு வங்கி இல்லை. என்னதான் மோடி ஃபேக்டர் இங்க ஒர்க் பண்ணாலுமே அந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் வெற்றி பெறும் அளவுக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணம். இரண்டாவதாக மாநில தலைவராக திரு அண்ணாமலை இருந்தபோது அவருக்கான சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை, அவர் வந்து முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரமும் அவருக்கு இல்லை. எதுவாக இருந்தாலும் எல்லாமே டெல்லியில இருந்தா வரணும், டெல்லி சென்ட்ரிக் டிசிஷன்ஸ் தான் இங்க எடுக்கப்படும் அப்படிங்கிறத அவர் வந்து விரும்பல. சோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியே வருவதற்கு. இதை வந்து நேற்றைய பேட்டியில அவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து அடிப்படை காரணம் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. அதுல வந்து இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, டெல்லியில உங்களுக்கு பதவி தரேன்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டுடைய குரல் வந்து ஒலிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அதற்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்ல, உங்களுக்கு வந்து பதவி தரேன்னு அமித்ஷா அவர்கள் சொன்னார் இல்ல, அப்ப நீங்க அந்த பதவியை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய குரல் டெல்லியில ஒலிச்சிருக்குமே, நீங்க வந்து பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப பிரில்லியண்டான கொஸ்டின் கேட்டாங்க அக்ஷிதானந்த கோபால் இந்தியா டுடேல. அது வந்து உண்மையிலேயே சரியான கேள்விதான். நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், அண்ணாமலைக்கு வந்து ஏதோ ஒரு பதவி கொடுக்கணும், அவர் வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீங்க எடுத்துட்டீங்க, சரி ஓகே, ஆனா அவருக்கு வேற ஏதாவது பதவி கொடுங்க, அவருடைய திறமையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நானே வந்து அது சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இல்ல அவருக்கு கண்டிப்பா பதவி கொடுக்கணும், மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கணும், அவருடைய திறமையை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பிடிவாதமா எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் அப்படிங்கறது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த அமித்ஷா பதவி கொடுக்குறேன்னு சொன்னது மறுத்ததோட மட்டும் இல்லாம அதற்கு முன்னாடியே எத்தனையோ முறை இந்த பேச்சு வந்த போது நான் வந்து டெல்லிக்கெல்லாம் போக மாட்டேங்க, என்னுடைய அரசியல் இங்கதான் அப்படிங்கிறத அவர் பல முறை சொல்லியிருக்கிறார். அவர் மாநில தலைவராக இருந்த போதும் சொல்லியிருக்கிறார், அந்த பதவி போனதுக்கு அப்புறமும் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம இந்த பாயிண்ட்ல யோசிப்போம், ஏன் வந்து அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லணும்? மிக முக்கியமான கேள்வி இல்லையா? பதவி வேண்டான்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? உங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னா புரோட்டோகால் அடிப்படையில் அது வந்து ஒரு மிக உயர்ந்த பதவி. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அவங்களுக்கு நிகரான ஒரு புரோட்டோகால் பதவி கிடைக்கிற போது அதையே வந்து அவர் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ அண்ணாமலையுடைய பார்வை என்னவாக இருந்திருக்கும்? தேர்தலில் நின்று மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர் வந்து மத்திய அமைச்சரானால் அது வேற. ஆனா தேர்தலில் தோற்ற பிறகு ராஜ்யசபா எம்பி மூலம் மத்திய அமைச்சர் ஆனார் அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய அந்த கிரெடிபிலிட்டி பாதிக்கப்படும். ஏற்கனவே தமிழகத்திலிருந்து எல் முருகன் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி மூலமா தான் ஆயிருக்காரு. தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இவங்கெல்லாமும் ராஜ்யசபா எம்பி மூலமா தான் பாஜக அமைச்சரவையில இடம்பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கிற போது அண்ணாமலை அவர்களும் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் அவர் வந்து பின்வாசல் வழியாக ராஜ்யசபா எம்பி மூலமாக அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா
அப்ப அதை வச்சே வந்து அவரை கார்னர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பதவியை அண்ணாமலை அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை வந்து அவர் நேரடியாக சொல்லலை அப்படின்னாலுமே நேற்றைய அவருடைய பேச்சுல நம்மளுக்கு அதுதான் புரிஞ்சுது. அதே மாதிரி பாஜகவே வந்து அவர் நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிற போது பிரைம் மினிஸ்டரை சப்போர்ட் பண்றதும் பாஜகவை டிஃபெண்ட் பண்றதும் ஒண்ணு கிடையாது. நான் வந்து என்னுடைய பிரதமரை நான் சப்போர்ட் பண்றேன், அவர் சொன்ன விஷயத்த நான் வந்து ஃபாலோ பண்றேன். ஹர்கர் திரங்கா அப்படின்னு வீட்டுக்கு வீடு நீங்க குடியேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க, அதை நானும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வாலண்டியர்ஸ்க்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். பிளஸ் கிராம சபை கூட்டங்கள்ல எல்லாம் வந்து போய் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் அதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இதனால வந்து நான் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறேன், பாஜகவை டிஃபெண்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார். இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, சார் நீங்க வந்து மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்றீங்க, ஆனா அந்த மாற்றம் தான் ஏற்கனவே நடந்துருச்சு. 60 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அவர் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? நீங்க வந்து யாருடைய வாக்குல நீங்க எடுக்க போறீங்க? யார் வந்து உங்களுடைய டார்கெட் அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப தெளிவா கேட்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலதான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய கிளாரிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், இங்க வந்து ஒரு துருவத்துல ஒரு பக்கம் வந்து மாற்றம் வந்துருச்சு, ஆனா அந்த மாற்றம் இன்னும் பேப்பர்ல தான் இருக்கே தவிர மக்கள் இன்னும் அந்த மாற்றத்தை உணரவில்லை. அது உண்மை. இப்போ விஜய் வந்துட்டாரு, மாற்றம் வந்துருச்சு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். ஆனா அவர் ஆட்சி செய்யும் போது அதுல வந்து மாற்றம் நடந்து அதனுடைய பலன் வந்து மக்களை சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு இன்னும் டைம் வேணும். அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு விஷயம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கறத திரும்ப 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 அழுத்தி சொல்றாரு. நம்ம டைம் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த பலன் போய் சேர்ந்தது அப்படின்னா தான் அப்பதான் மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க, ஓகே நம்ம ஓட்டு போட்டதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறி இருக்கு, இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய தரம் மாறி இருக்கு, இவங்க வந்து நல்லது செய்யறாங்க அப்படிங்கிறது அப்பதான் புரியும். அதற்கு வந்து இன்னும் நாட்கள் ஆகும். அதற்கு பிறகுதான் நம்ம வந்து இந்த மாற்றம் உண்மையிலேயே நடந்திருக்கா இல்லையாங்கிறதே மக்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இது வந்து பேப்பர்ல இருக்கிறது தான். அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து மாற்றம் நடந்துருச்சு, இன்னொரு பக்கம் எங்களுக்கான தேவை இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதை வந்து ஒரு போல் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாரு. போல் அப்படின்னா என்ன? ஒரு துருவம். 2 துருவங்கள் இருக்கு. ஒரு துருவத்துல வந்து விஜய் வந்துட்டாரு, இன்னொரு துருவத்துல எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எங்களுக்கான அரசியல் இருக்கு, அதற்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய அர்த்தம். அந்த பக்கம் மாற்றம் வந்துருச்சுங்க, இந்த பக்கம் இன்னொரு மாற்றம் வரும், அதற்கான அரசியல் தான் திரு அண்ணாமலை அவர்களுடையது. மாநில நலனை முன்னிறுத்தி தேசியத்தை கைவிடாமல் முன்னெடுக்கும் ஒரு அரசியல். சோ இந்த அரசியலுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரு. தேசிய கட்சிகளுக்கு, தேசியத்துக்கு வாக்களிப்பதற்கு இன்னைக்கு வந்து பாஜக, காங்கிரஸ் 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து மாநில நலனை முன்னிறுத்தி நாங்களும் தேசியவாதிகள் தான், தேசிய கட்சிகளுக்கு இணையான நேஷனலிசம் எங்ககிட்டயும் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சு அவர் வந்து ஓட்டு வாங்க போறாரு. இதுதான் அண்ணாமலையோடைய அவர்களுடைய அரசியல் பாதை. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்திருக்காரு, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பெரிய அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அடிப்படை அரசியல் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதே பாலிடிக்ஸ் தான் இப்பவும் நடந்துகிட்டே இருக்கு. பிளஸ் விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இங்க அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அரசியல்வாதிகளுடைய தொலைநோக்கு பார்வையோ இல்ல ஒவ்வொரு பிரச்சனையை சார்ந்து அவங்களுடைய புரிதலோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறதே கிடையாது. அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ் இவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர அரசியல்வாதிகளுடைய ஆட்சி கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய ஆட்சி கிடையாது அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய வாதம். அந்த இடத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் நேரடியான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதற்கு வந்து அவர் என்ன முன்வைக்கிறாரு? நிர்வாகத்தை பற்றி தெரிந்தவர்கள், முன்னாள் அதிகாரிகள், துறைசார் வல்லுநர்கள், திறமைசாலிகள் இவங்களை எல்லாம் பதவிக்கு கொண்டு வருவதன் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் நேரடியான ஆட்சி இங்க நடக்கும், அதற்கான வாய்ப்புகள் தான் எங்களுக்கு இருக்கு, நாங்க வந்து அதைத்தான் முன்னிறுத்துறோம் அப்படிங்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே அவரு இதை பத்தி பேசியிருக்காரு. பி தி லீடர்ஸ் அப்படிங்கிறதே தலைவர்களை உருவாக்குவதுதான். அந்த தலைவர்களை உருவாக்குவதற்காக ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் வந்து திறக்க போறாரு. அதுல வந்து இவங்க எல்லாத்துக்குமே பயிற்சிகள் கொடுக்க போறாரு. பயிற்சிகள் கொடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள்ல இருந்து எம்பி வரைக்கும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு அவர்கள் வந்து அரசியலுக்கு உள்ள வர போறாங்க. அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அப்ப அதே விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றாரு. இப்போ முன்னாள் அதிகாரிகள், துறைசார் வல்லுநர்கள் இவங்கெல்லாம் வந்து எங்களோட வரப்போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ அண்ணாமலை பின்னாடி சேருவதற்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. அதுல வந்து முன்னாள் IPS IAS அதிகாரிகள் இருக்காங்க.
பிளஸ் மற்ற துறைசார் வல்லுநர்கள், இப்ப சுற்றுச்சூழல் பத்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இவங்களை எல்லாம் வந்து உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களை எல்லாம் ஒரு சரியான இடத்துல உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த நிர்வாகமே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய திட்டம். ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கு. சரி, அண்ணாமலை வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு. ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு தடவை அதை சொல்றாரு, ஒரு தடவை இதை சொல்றாரு. ஏன் ஒரே டைம்ல உட்கார்ந்து இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய கொள்கை, நாம இப்படித்தான் அரசியல் செய்ய போறோம் அப்படின்னு ஒரே டைம்ல உட்கார்ந்து ஒரே டேபிள்ல உட்கார்ந்து ஏன் சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். நம்ம வந்து இப்ப வரைக்கும் அவருடைய பேச்சுல இருந்து சில விஷயங்களை டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் வந்து இதைத்தான் மீன் பண்றாரு, அவர் வந்து இதைத்தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏங்க இதுக்கு நேரடியா அவரே சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்குங்க வந்து இப்படி எல்லாம் பூடகமா பேசணும் அப்படின்னு கண்டிப்பா தோணும். இது எனக்கும் தோணி இருக்கு. அண்ணாமலை கிட்ட அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. நான் முன்னாடியே சில வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். அவர் வந்து 6 மாசத்துக்கான திட்டம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது உண்மை இல்லை. அடுத்த 2 வருடத்துக்கான திட்டம் அவர்கிட்ட இருக்கு. அதை வந்து நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கான இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போறது, கட்சியை எப்படி ஆரம்பிக்கிறது, கட்சியை எப்படி கொண்டு போறது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் இதற்கு எல்லாத்துக்குமே அவர்கிட்ட வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. ஆனா அந்த பிளான், அந்த ப்ளூ பிரிண்ட் இன்னைக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அவருடைய மைண்ட்ல இருக்கு. அதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, இது ஒர்க் அவுட் ஆகுமா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் முன்னெடுக்கிற அந்த அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் இல்லாம பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாரு அவர். இந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரணும், கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியில வரணும், இந்த வார்த்தையவே அவர் பயன்படுத்தி இருப்பார். இங்க இருக்கிறது எல்லாமே ட்ரெடிஷனல் கல்ட் பாலிடிக்ஸ். அப்ப அது இல்லாத ஒரு அரசியலை அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்கிறார். ஆனா அந்த அரசியலை வந்து ஏத்துக்குவாங்களா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, இதெல்லாம் ஒத்து வராதுப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அதனால அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, அவர் முழுசா அதை வந்து வெளியில கொண்டு வரல. தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக இதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. பிளஸ் தன்னை பின்தொடர்பவர்களுக்கும் அவர் புரிய வைக்கிறாரு. நம்ம இப்படி போலாம், இப்படி இந்த அரசியலை செஞ்சா கண்டிப்பா மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பின்தொடர்பவங்களுக்கு வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது வந்து என்னுடைய புரிதல். அவர் எப்ப கட்சி ஆரம்பிக்கிறாரோ அப்ப வந்து அவர் ஒரு கிளியர் கட் பிளான் நம்மளுக்கு சொல்லிடுவார். அது வரைக்கும் இந்த மாதிரி ஊடகமா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருப்பார். நான் இதுதான் செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன், இது வந்து என்னுடைய விஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவரு சொல்லிட்டே இருக்காரு. இந்த பேட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அண்ணாமலை அவர்களுடைய விஷன் என்ன, அவருடைய அரசியல் என்ன, அவர் வந்து பாஜகவை எதிர்ப்பது காலத்தின் கட்டாயம், அவர் என்ன மாதிரியான அரசியலை இங்கே செய்ய போகிறார், இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யும் அதே அரசியலைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் செய்ய போகிறாரா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் நேற்றைய பேட்டி. சமூக சேவை மூலமாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த இடத்தில் வேலை செய்வதன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்று அதற்கு பிறகு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல். ஆக்சுவலா இந்த மாதிரி தான் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் அரசியலுக்குள்ளே வந்தாங்க. முதல்ல சமூக சேவை செய்வாங்க, அதற்கு பிறகு அரசியல் கட்சியா மாறுவாங்க. ஆனா அரசியல் கட்சியா மாறினதுக்கு அப்புறமா அவங்க சமூக சேவை செய்யறதை எல்லாம் சுத்தமா விட்டுருவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த சோசியல் ஒர்க் மூலமாகவே இங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய திட்டம். அப்ப அதற்கு வந்து அவர் கண்டிப்பா பாஜகவை எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் அந்த மாதிரி, அவர் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு, அவர் வந்து பாஜக தான் இயக்குகிறது, RSS தான் இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஒரு விமர்சனத்துக்கும் வந்து அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும். அதற்காக வேணும் அவர் பாஜகவை எதிர்த்து தான் ஆகணும். பிளஸ் வந்து தேசியத்துக்கான வாக்குகள் இங்க வந்து பாஜகவுக்கு விழுந்துட்டு இருக்கு, மற்றொரு தேசிய கட்சியான காங்கிரஸ்க்கு வந்து இங்க சிறுபான்மையினர்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து மாநில நலன் சார்ந்த ஒரு கட்சியாக, தேசியத்தையும் கைவிடாத ஒரு கட்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் தங்களை முன்னிறுத்த போகிறார். இதுதான் வந்து அவருடைய அரசியல். ஸோ அதைத்தான் வந்து நேற்று அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல சில விஷயங்கள் பாஜகவை விமர்சனம் செஞ்சும் அவர் சொல்லியிருக்காரு. அதற்கும் நம்ம வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. குஜராத் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ், குஜராத் சென்ட்ரிக் growth, அது வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான வளர்ச்சியாக இருக்க முடியாது, மாடலாக இருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருந்தார். அவர் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி காமன்வெல்த் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ், இன்னும் போலீஸ் கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குஜராத்துக்கு போயிட்டு இருக்கு. குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு காமன்வெல்த் கேம்ஸ் நடத்தணும், இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. அதற்கான கொடியை வாங்கினதே பாத்தீங்கன்னா குஜராத்துடைய துணை முதலமைச்சர் நினைக்கிறேன். அவர் தான் வந்து அந்த காமன்வெல்த் கொடியை வாங்கிட்டே வந்தார்.
ஏன்னா முழுக்க முழுக்க குஜராத்ல தான் நடக்க போகுது அந்த போட்டிகள். அப்ப இந்தியா முழுவதும் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கும்போது குஜராத்துக்கு மட்டும் ஒரு முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நடப்பது அது ரொம்ப தவறானது அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய பார்வை. இதை பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கூட பெருசா பேசுறது கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் பின் பாயிண்டா இதை குறிப்பிட்டு சொல்றாரு. இது பாஜகவுக்கு எதிரான, மோடி மற்றும் அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு அரசியலாக பார்க்கப்படும். அது மாற்றுக்கருத்தே கிடையாது. இதுல நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் குஜராத்ல இருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாநிலத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறது இங்க மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்குதா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு செயலை மத்திய அரசாங்கம் செய்யாமல் இருந்தால், எல்லோருக்கும் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் பிரித்து கொடுத்தால் அது நல்லதுதானே. அப்ப அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு இல்லையானாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் இதை பேசித்தான் தீருவாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்ப அந்த விதத்துல இந்த விமர்சனத்தை நீங்க பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். ஐயோ இது பாஜகவில் இருந்த போது தெரியலையா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு அவருடைய அரசியலுக்கு இந்த பாலிடிக்ஸ் கண்டிப்பாக தேவை. அதை திரு அண்ணாமலை அவர்கள் செய்கிறார். எது தேவையோ அதை செய்வதுதான் தர்மம். கீதையில சொல்லியிருக்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களும் செய்கிறார். அதனால இதுல விமர்சனம் பண்றதுக்கு அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அவரு சொன்னதுல உண்மை இருக்கா, அது சரியா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. பார்த்துட்டு அவங்க மனசாட்சிப்படி நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. ரெண்டாவதாக அந்த மேகதாது விவகாரம் பத்தி பேசின போதும் திரும்பவும் அதே விஷயத்தை அவர் கோட் பண்றாரு. மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது அப்படிங்கிறதே சொல்றாரு. எலெக்ஷனுக்காக அப்படி பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. ஆனாலும் நாங்க இன்னும் பிரதமர் மோடிஜி அவர்களை நம்புகிறோம். அவர் எங்களுக்கு சரியான முடிவுகள் கொடுப்பாரு அப்படின்னு நம்புறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. ஆனா இதுல என்னுடைய பார்வை என்னன்னா, மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா இப்ப சமீபத்துல அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது, உச்ச நீதிமன்ற வழக்கு தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு அந்த வழக்கு தொடர்பான பதில்களை மட்டுமே அந்த அமைச்சர் கொடுத்தார். அது மட்டும்தான் நடந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மற்ற மாநிலங்களில் அனுமதி வாங்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு இருந்தது. அது அப்படியே சொல்லியிருக்காங்க. அதுதான் மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதற்கு பிறகுதான் கர்நாடக மாநிலத்துடைய அந்த டிபிஆரை அவங்க திருப்பி அமைச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல யாருமே பெருசா பேசல. திரு அண்ணாமலை அவர்களும் அதை கண்டுக்கல. ஆனா இதுல திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2021ஆம் ஆண்டு மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு கர்நாடகா வரும்போது, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்ட முடியாது அப்படின்னு சொன்ன மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இப்ப ஏன் அதை சொல்ல மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா சட்டப்படி கர்நாடகா அணை கட்ட முடியாது. அந்த சட்டத்தை எடுத்து சொல்லி நீ அணை கட்டுறதுன்னா தமிழ்நாட்டுடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்றதுல மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். அது ஒரு வகையில சரியான கேள்வியும் கூட. ஏன்னா மத்திய அரசாங்கம் கொஞ்சம் மழுப்பலா பதில் சொல்றாங்க. அதற்கு காரணம் கர்நாடக மாநிலத்தில் வரப்போற தேர்தல். காங்கிரஸ் இந்த விஷயத்தை தேர்தல் அரசியலாக மாற்ற பார்க்கிறது. அப்ப இது மாறுச்சு அப்படின்னா அங்க மீண்டும் காங்கிரஸிடம் ஆட்சியை பறிகொடுக்கும் ஒரு நிலைமை வரலாம். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாஜக அதற்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுது அப்படிங்கிற போது அந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் பிரஷர் போடுறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நேஷன் ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு கர்நாடக மாநிலத்துக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற போது நம்ம ஏன் தமிழ்நாட்டுக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. அதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கு. இதுவும் நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை, அதை நானும் சொல்றேன். ஆனா அந்த நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்பது உண்மை. அதை நீங்க யாரும் மறுக்க முடியாது. நம்ம எல்லாருமே இங்க பேசிட்டு இருக்கோம், கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்காங்க, இங்க காங்கிரஸ் இருக்காங்க, ராகுல் காந்தி அதை பத்தி பேசுறாரான்னு எல்லாம் பேசுறோம். ஆனா மத்திய அரசாங்கம் பாஜகவும் மோடியோ இல்ல அமித்ஷாவும் அதை பத்தி பேசவே இல்லையே. ஏன்னா அங்க தேர்தல் வருது. அது ஏற்கனவே நடந்த விஷயம்தான். நீங்க 2017 காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க. அப்பதான் கரெக்டா தேர்தல் வரப்போகுது. அப்ப அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது அப்படின்னு பாஜக மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணி அதை ஹோல்டு பண்றாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம், போராட்டம்லாம் நடந்தது. இங்க திமுக எதிர்கட்சியாக இருந்தது. இங்க இருக்கக்கூடிய ஆன்டி இந்தியா எலமெண்ட்ஸ் அத்தனை பேருமே பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க. IPL போட்டியை நடத்த விடாம பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கும். இந்த சினிமா கலைஞர்கள் அத்தனை பேருமே போய் பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க. அப்ப அன்னைக்கே என்ன நடந்தது, கர்நாடக மாநில தேர்தலை மனதில் வைத்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் உத்தரவை கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. அன்னைக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகேங்க, அங்க தேர்தல் நடக்க போகுது, தேர்தல் நேரத்துல மேலாண்மை வாரியம் அமைத்தால்
அப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, இவங்க கர்நாடகாவுக்கு எதிராக மேலாண்மை வாரியம் அமைக்கிறாங்க, காவிரியுடைய உரிமையை பறிகொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்க தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரியான தர்ம சங்கடமான நிலைமை பாஜகவுக்கு இருக்கு, அதை மறக்க முடியாது. ஆனா தமிழர் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம ஏன் வந்து அதை ஒத்துக்கணும், அதை ஏன் பேசக்கூடாது? கர்நாடகாவுக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ஏன் தமிழ்நாட்டுக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கல அப்படின்னு தான் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு. அந்த கேள்வி நியாயமா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய மனசாட்சிக்கே விட்டுறேன் நான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இதுல உங்களுக்கும் நிறைய கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன். இந்த இன்டர்பிரிட்டேஷன் அண்ணாமலை அவர்கள் பேசுனதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த விளக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்க தயவு செய்து பதிவு பண்ணுங்க. பிளஸ் அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை பற்றின உங்களுடைய கருத்து, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா பாக்குறீங்களா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? இது சாத்தியம் இருக்கா? இதன் மூலமாக இங்க வேறொரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். நன்றி.